ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி நேற்றுக்கு ஏகாதேசி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி துவாதசி. சுவாமி வீடியோ கூட இன்றைக்கி கரண்ட் இல்லாமல் தான் வரும். ஏன்னா இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் டோட்டல் ஆஃபு. அதனால் இதுக்கு மட்டும் கூட்டுக்கு மட்டும் அரைச்சிட்டேன் நான். ரெண்டாவது, இன்றைக்கி நான் காலையில் ஆஸ்பத்திரிக்கு போய் அட்மிட் ஆகிறேன். இந்த கைக்கு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருப்பேன். எப்போ அட்மிட் ஆகிறேன்றது தெரியல. ஆனால் இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் பேத்திக்கு ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சது நல்லபடியாக. அதனால் இன்றைக்கி தான் ஆஸ்பத்திரிக்கு நான் போகிறேன். நிறைய ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 4-5 ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். ஆனால் இப்போலாம் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகணுன்னாலே பயமாக இருக்குது. அது என்னன்னு தெரில. ஒரு வேளை ஏஜ் ஆகிறனாலையா, இல்லை உடம்புல தெம்பு குறைஞ்சு, அதாவது மனசில் தைரியம் குறைஞ்சு உடம்புல தெம்பு குறைஞ்சனாலையா என்னன்னு தெரியல. ஆனால் வெளியிலலாம் போனோம்னா நல்லா என்னைய மாதிரி யாரும் ஆக்டிவாக இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருப்பேன். என்ன வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெளியில் அக்கா தங்கச்சியோட போனால், கோயிலுக்கு போனால் அந்த நேரம் நம்ம அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? எனக்கு என்ன வலி இருந்தாலும் அதை நான் சமாளிச்சுட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு வர்ற வரையும் சமாளிச்சுட்டு அந்த நேரத்தை என்ஜாய் பண்ணிடுவேன் நான். நம்மளோட வர்றவங்க நம்மளை நம்பி வராங்க, அக்கா தங்கையாக இருந்தாலும் அவங்கள நம்ம கேரிங்காக எடுத்து அதாவது கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரி உள்ள கேரக்டர் தான் நான். ஆனாலும் இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அது ஆப்ரேஷன் மாதிரியா என்னன்னு தெரியலை. எனக்கு அது சரியாக புரிப்படவும் இல்லை. ஏன்னா மயக்க மருந்து கொடுத்து எப்படி நம்ம சர்ஜரிக்கு எல்லா ப்ரொசீஜர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் எனக்கு பண்ணுவாங்க. ஆனால் கை என்ன பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியாது. ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டு ஏதோ பண்ணணும்னு சொன்னாங்க. பையனுக்கு தான் தெரியும். இப்போ காலையில் 10:30 மணிக்கு நான் போய் அட்மிட் ஆகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நைட் ஆகிடும். வந்ததுக்கப்புறம் என் கை எப்படி இருக்குன்னா தெரியலை. ஆனால் வேண்டிக்கங்க. ஏன்னா நான் ரொம்ப 1.5 வருஷமாக என்னுடைய கை வலியால் ரொம்ப அவஸ்தைப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். விசியோ போக மாத்திரை போட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இந்த ஒரே ஒரு கையை மட்டும் வச்சு தான் இவ்வளோ நாளும் எல்லாமே நான் செஞ்சிட்ருந்தேன். ஃபைனலாக இந்த இதை எனக்கு நல்லா ஆகணும்னு வேண்டிக்கங்க. இது நான் மனசார உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக, அதாவது ஒரு ஃப்ரெண்டாக, அக்காவா, தங்கையா, என்னுடைய அம்மாவா, எல்லாருமாவே என் வீடியோ பார்ப்பீங்க. அதனால் எல்லோரும் எனக்காக வேண்டிக்கங்க. இந்த தடவை நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் கை சரியாயிடுன்னு. இப்போ ஒரு 10 நாளாகவே இந்த இடது கையை தூக்க முடியல. இந்த வலது கையை வச்சு தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். மனோதைரியத்தில் தான் பண்ணிகிட்ருக்கேன். உடம்பு தெம்பெல்லாம் கிடையாது. மனோதைரியத்தினால தான் இப்போ வரையும் நான் இது பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நான் இதை அனுதாபத்தை காமிக்கணும், நீங்கள் அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. நான் எப்போயுமே எல்லார்ட்டையும் நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவேன். அக்கா தங்கையா, அம்மாவாக தான் பழகுவேன். அந்த மாதிரி தான் உங்களையும் நினச்சி நான் இந்த இது கொடுக்குறேன். எனக்காக எல்லோரும் வேண்டிக்கங்க. இந்த தடவை நான் போயிட்டு வந்தால் எனக்கு கை ரெக்கவர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட் நிறைய என் பசங்க எனக்கு எடுக்கிறாங்க. நானும் நிறைய டேப்லெட் போடுறேன். ஆனாலும் சரியாக மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். சுட சுட சாதம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கேரட் பொரியல், இந்த பக்கம் ஒரு தக்காளி அரைச்சி விட்ட கூட்டு மாதிரி வச்சுருக்கேன். இந்த பக்கம் காலையில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணது கேசரி. இப்போ நான் என்ன வெள்ளையும் சாப்பிட முடியாது, சாப்பிடவும் தோணலை. ஆனாலும் சாப்பிட்டு வர சொல்லிட்டாங்க ஆஸ்பத்திரியில். ஏன்னா நான் இப்போ காலையில் சாப்பிட்டு போனால் தான் அதுக்கப்புறம் எதுவும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. நான் சாப்பிடவும் ரொம்ப விரும்பவும் மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மத்தியானம் ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.